மோசே வந்து திக்கு வயர் பேச தெரியாது, அவர் புத்து அப்படின்பாங்க. இல்லை, அவர் வந்து நிறைய சாஸ்திரங்கள்லாம் நிறையா படிச்சிருவார், நல்லா படித்தவர். ஆனால் அடுத்த 40 வருஷம் போய் இந்த காட்டில் இருந்து ஆடு மேய்ச்சதுனால இந்த வந்துருச்சு, அவ்வளோதான். தன்னுடைய கத்தியினாலே நாம் வந்து எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் அப்படின்னு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்போ நீ 140 வருஷம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வா. பழைய ஏற்பாட்டில் அவர்களோடு செய்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவிலே செய்த அந்த புதிய உடன்படிக்கைக்கு நேராக கொண்டு வர்றாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சுவிசேஷம்னா என்ன? அதாவது உன்னை தண்டித்து உன்னை கொண்டு போடுவேன் இல்லை, நீ செய்துட்ட பாவம் செய்துட்ட, சரி அதுக்கான பிராயச்சித்தத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி உனக்கு செய்ய வேண்டும் சொல்லி கொடுக்குறாரு. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே நாம் அப்போஸ்தலர்கள், அதாவது கூட ஊழியக்காரர்கள், அவர்கள் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு ஆணித்தரமாக சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அதில் உள்ள தலைவர்கள் எல்லாம், அதாவது அப்போஸ்தலர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் எல்லாருமே வேதத்திலே சிறந்து விளங்கினார்கள். அவங்கள்ட்ட பைபிளே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டு வாங்குறதுனா ரொம்ப செலவாகும். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால நம்ம கையில் பைபிள் இருந்து நிறைய பேர்கிட்ட எல்லாரும் இருக்குது. அதுதான் பிரச்சனையாக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ. ஆமாம், ஏன்னா வாசிக்கிறது கிடையாது, நம்மள்ட்ட தான் இருக்கே வாசிப்போம். ஏன்னா இல்லாதன்னா ஓடி ஓடி வாசிப்போம். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. அதுக்காக ஒரு வெர்ஷன் கிடையாது, நிறைய வெர்ஷன் இருக்குது, ஏகப்பட்ட வெர்ஷன் வச்சுருக்கிறோம். என்ன ஆரம்பிக்கிறார்? நம்ம வந்து ஸ்தேவானுடைய காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். ஸ்தேவான் யார் என்று பார்த்தோம். அவர் எங்கே, அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ஒரு ஞானம் நிறைந்தவர். அவருடைய முகம் வந்து பவுடர் போடாமல் பளபளன்னு இருந்தது, தேவதூதருடைய முகம் போல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பின்பதாக அவர் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், அவரை ஓயாமல் பேசுகிறான்னு சொல்லும்போது நீங்களாம் சொன்னீங்க, இந்த அடுத்ததுல ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னு. ரொம்ப பேசுகிறாருன்னு, ரொம்ப அழகாக வேத சத்தியத்தை விசேஷமாக சுவிசேஷத்தை கூறுறாரு. அவர் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா, இவர் மோசேக்கியுடைய நியாயப்பிரமாணத்துக்கு இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக இயேசுவானவர் ஒரு நாள் இயேசு சொன்னது போல இவரும் சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு காரியம் நீங்கள் தெரிஞ்சிடலாம், என்னென்னா இயேசுவானவருடைய அதே சுவிசேஷத்தை அப்படியே கொண்டு வர்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது இயேசுவானவரை தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அப்போஸ்தலர்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும், இதே குற்றச்சாட்டை இயேசுவுக்கும் வைத்தாங்க இவங்களுக்கும் வைத்தாங்கன்னு என்ன அர்த்தம்? அவருடைய அடிச்சுவடுகளை நடக்கிறார்கள், அவருடைய அடிச்சுவடு. அதாவது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் அவருடைய 20வது வசனம் 19 20வது வசனத்தில் இருக்கு. சரி, இப்போ ஸ்தேவான் என்ன சொல்கிறார்? யாராவது கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு வாங்களேன், என்னெல்லாம் பேசுகிறாரு, எதெல்லாம் சொல்லிட்டு வர்றாருன்னு பார்ப்போம். ஒரு ஓவரால் ஐடியா என்னெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல வந்து யாரை குறித்து பேசுகிறார்? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானானூரில் இருந்தார், மெசொப்பொத்தாமியாவில் இருந்தார். அதுக்கப்புறம் தேவன் தரிசனமாகி என்ன சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டை விட்டுட்டு போடுகிறாரு. நானே ஏன் சொல்லணும், நீங்கள் கதை சொல்லுங்களேன். நீங்களாம் சண்டே ஸ்கூலில் நிறைய கதை சொல்லியிருப்பீங்க, நீங்களே சொல்லுங்களேன் என்னெல்லாம் சொல்கிறாரு. போங்கிறாரு. அதுக்கப்புறம் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வாசம் பண்ணினார். பின்பு அவருடைய தகப்பனார் மரித்து போகிறார். நானும் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லுங்கள். அப்பொழுது என்ன சொல்கிறாரு? 3வது 4வது வசனத்தை வாசிக்காமல் என்ன இருக்குன்னு அப்படியே சொல்லிட்டாங்க. அங்கே அவர் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் சொல்லாமல் எகிப்தில் வரும்போது அவர் வந்த பாடுகளையும் சொல்லி பின்னதாக பாடுகளையும் சொல்றாரு. அதிலிருந்து ஆண்டவர்களை விடுவித்து கடத்தி வந்தார். அதுக்கு முன்னதாக என்ன சொல்ற, ஒரு ஆசீர்வாதத்தை கிளீனா ரொம்ப கிளீனா கொடுக்குறாரு. ஒரு அடி நிலமாவது அவனுக்கு இல்லாத போது பாலுகளை கொடுக்குற தேசத்தையே தருவேன்னு சொல்றாரு. ஒரு பிள்ளை இருக்காத போது சந்ததியை தருவேன்றாரு. எவனாவது நம்ப முடியுமா? லாட்ரி அடிச்சாதான் உண்டு அப்படின்னாரு. அதுக்கு மேல சொன்ன அடுத்ததா என்ன சொல்றாரு, உன் சந்ததியார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, நீங்க சொன்னது 10வது வசனத்துல 10வது வசனம் 6வது வசனத்திலே இருக்குது. சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் 400 வருஷம். ரொம்ப அழகா சொல்றாரு, 400 வருஷம் அங்க இருப்பாங்க, அந்நிய தேசத்துல போயிருப்பாங்க, அதுதான் எகிப்துல. அதுக்கு பின்பதாக
அவருடைய அடிமைப்படுத்தினவர்களை அடிமைத்தனத்தை பத்தி சொல்றாரு. ஆக்கினைக்குட்படுத்தி நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், அவர்கள் ஆராதனை செய்ய முடியாத நான் அவங்களை கொண்டு வருவேன். ஈசாக்கு. இப்ப கொஞ்சம் அப்படி பாருங்களேன், எந்தெந்த புத்தகம் எல்லாம் முடிச்சிட்டு வர்றாருன்னு பார்ப்போம். இல்ல யாத்திரை. பழைய ஏற்பாடுல எந்த புத்தகம் எல்லாம் முடிச்சிட்டாரு? முதல்ல ஆதியாகமம் முடிச்சாச்சு, இப்ப யாத்திராகமம் வந்துட்டாரு. இப்படி கதை சொல்லணுங்க, இப்படி வந்து சபையில சொல்லணும். அதை நம்ம சொல்லும்போது அதாவது ரத்தன சுருக்கமாக இருக்கணும், ஆனால் எல்லா விவரங்களும் இதுக்குள்ள இருக்குது. ஈசாக்குடைய பிறப்பு, உடன்படிக்கை, ஆமாம், உடன்படிக்கை ஏற்படுத்தினார் ஈசாக்கு. ஆமாம், 8ஆம் நாளில் அப்புறம் கோத்திர பிதாக்கள், மறுபடியும் திரும்ப ஆதியாகமத்துக்கு போகிறாரு. கோத்திர பிதாக்கள் யோசேப்பு கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்ததாக யோசேப்பை விட்டு போட்டார்கள். யோசேப்பு வந்து எகிப்தில் இருந்தது சொல்கிறாரு. தேவனும் அவனோடு கூட எல்லா உபத்திலிருந்து எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்தபடியாக போகிறது சொல்கிறாரு. 11வது வசனம், எகிப்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்கிறாரு. அந்த பஞ்சம் உள்ளதை அதை கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு அடுத்ததாக யாக்கோபு அங்கே போகிறது. ஆமாம், தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விக்கிட்டு தன்னுடைய பிதாக்களை முதலாவது அனுப்புனாரு, 2வது அனுப்புனாரு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அந்த ஸ்டோரி, இந்த ஆதியாகம ஸ்டோரி ரொம்ப அழகாக வருது. அதுக்கு அடுத்ததாக யோசேப்பு தன்னுடைய தகப்பனார் 75 பேர், ரொம்ப அழகாக சார், 75 பேர் தான் போனாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் திரும்பி வந்தாங்க இல்லை. அதாவது இந்த பஞ்ச காலத்தில் ஊழியக்காரர்களை காக்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். இந்த 75 பேரை நான் ஊழியக்காரங்கன்னு சொல்கிறேன். அந்த பஞ்ச காலத்தில் போய் அவங்க என்ன பழுகி பெருகும்படியாக அவங்கள அனுப்புகிறாரு. அதுக்கு அடுத்ததாக அதுக்கு அடுத்த பக்கத்துக்கு வந்துடுறோம். 15வது மோசே, யாக்கோபு திரும்ப அங்கே போனார். அதுக்கு அடுத்ததாக மோசே வந்துடுறாருல, மோசே வர்றாரு. அவங்கெல்லாம் இறந்து போகும்போது திரும்ப அடக்கம் பண்ணுறாங்க. திரும்ப யோசேப்பை குறித்து அறியாத இன்னொரு ராஜா வர்றார். ரைட், வந்து அடுத்தது என்ன நடக்குது? அந்த அடிமைத்தனம், எகிப்துடைய அடிமைத்தனத்தை குறித்து எழுதுறாரு. இப்போதான் யாத்திராகமத்துக்குள்ள வந்துட்டாரு. சரி, அதுக்கு அடுத்ததாக மோசேயோட பிறந்தது அவரை குறித்து எழுதுறாரு. 3 மாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது, வைத்திருந்து திரும்ப போடுறாங்க. ஓடி போகிற காரியங்கள். மோசே வந்து வளர்க்கப்பட்டது சொல்றாரு. 40 வருஷம் அங்கே இருக்காரு. இன்னொன்று சொல்றாரு மோசே 22வது வருஷத்தை பாருங்களேன். சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யலும் வல்லவனாக இருந்தான். அப்போ என்ன சொல்லுவாங்க, மோசே வந்து திக்கு வயர் பேச தெரியாது, அவர் புத்து அப்படின்பாங்க. இல்லை, அவர் வந்து நிறைய சாஸ்திரங்கள்லாம் நிறைய படிச்சிருவார், நல்லா படித்தவர். ஆனால் அடுத்த 40 வருஷம் போய் இந்த காட்டில் இருந்து ஆடு மேய்ச்சதுனால இந்த தத்தன்னு வந்துருச்சு, அவ்வளோதான். முன்னாடி வாக்கிலே வல்லவனாக இருந்தாலும் இஸ் எ சில்வர் டங்க். ரெண்டுமே அவருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ அப்படின்னு ட்ரைனிங் இருக்கணும், இங்கேயும் ட்ரைனிங் இருக்கணும். சரி, எகிப்து கற்பிக்கப்பட்டு வாக்கில் இருந்தான். அப்புறம் 40 வயதான போது உடனே என்ன செய்கிறாரு? 40 வயதான போது சகோதரரை கண்டு, ஆமாம், சகோதரர் பார்க்கணும் ஆசை வருது. அப்போ என்ன நடந்தது? 2 பேர்கிட்ட சண்டை வருது. ஆமாம், தன்னுடைய ஜாதிக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக எகிப்தனை கொண்டுறாரு. அப்புறமேல என்ன செய்யறாரு? உடனே நீ யாரியா, நீ என்ன எனக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. என்ன ஃபெயிலியர் அங்கே நடந்துச்சு? ஒரு மாம்ச பலத்தை காமிச்சார். தன்னுடைய கத்தியினாலே நாம் வந்து எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் அப்படின்னு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அப்போ நீ 140 வருஷம் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வா. கத்தியினால இல்லை, கோலினால தான் நீ சாதிக்க முடியும். ஏன்னா கத்தி இல்லை, அதுக்கப்புறம் கோல் தானே வச்சுருந்தாரு, அதனால தான் நீ சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக அவங்க வந்து வெளியே அனுப்புகிறாங்க. உன்னை யார் எங்களுக்கு தலைவனாய் வைத்தார் என்று சொல்லி பேசும்போது எங்கே ஓடிடுறாரு? மிதியான் தேசத்துக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு கல்யாணம் நடக்குது, அவருக்கு பிள்ளைங்கள்லாம் பெறுறாங்க. ஆமாம், அதில் ரொம்ப விசேஷமாக அதில் சொல்கிறது என்னென்னா, மறுபடியும் தேவனுடைய தரிசனம் வருது. அதாவது திரும்ப ஆண்டவர் வந்து அவரோடு கூட உடன்படிக்கையை திரும்ப கட்டுகிறார், புதுப்பிக்கிறத பார்க்குறோம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன். ஓகே, எப்படி புதுப்பிக்கிறான்னு பாருங்க. 32வது வசனத்தில் இதுல இந்த 30வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவன் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி,
உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவள் பெருமூச்சு கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். ஆமாம், நீ மறுபடியும் திரும்ப அந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படிங்கிறார். அப்போ உடனே அவருடைய இது ஓகே ஆண்டவரே நான் போயிடுறேன்ல. உடனே என்ன சொன்னார், அங்கே போனால் விரட்டி அடிப்பாயா, எங்கேயா போகிறது, உன்னை யார் அதிகாரியாக வச்சா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு நான் என்ன செய்வேன், நான் உன்னை அவங்களுக்கு மேலே அதிகாரியாக வைப்பேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். கிட்டத்தட்ட நமக்கு இப்போ யாத்திராகமம் ஃபுல்லாக மற்ற எல்லா அதனுடைய உடன்படிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டார். ரொம்ப தெளிவாக இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து எப்படி ஆண்டவருடைய உடன்படிக்கை அவர்களோடு கூட இருக்கிறது. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் அவர்களோடு செய்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவிலே செய்த அந்த புதிய உடன்படிக்கைக்கு நேராக கொண்டு வர்றாரு. சுவிசேஷத்தை எவ்வளோ அழகாக கொண்டு வர்றாருப்பாங்க. இந்த உடன்படிக்கையை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு என்ன சொல்ற நடுவில் உள்ள நூல் மாதிரி எடுத்துட்டு அதில் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒரு அழகான மணிகளாக கொண்டு வர்றாரு அப்படி. ஆனால் நடுவில் வர நூல் என்னென்னா கர்த்தர் அவங்களோடு செய்த உடன்படிக்கை, சுவிசேஷத்தினுடைய மைய பகுதியாக வர்றாரு. பின்பதாக என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு ஸ்டான்லி. சீனாய் மலையில் பேசின காரியங்களை. ஆமாம், சீனாய் மலையில் என்ன கொடுக்கப்பட்டது, தீர்க்கதரிசி. ரொம்ப 37வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கியமான வசனம். இதே வசனத்தை பேதுருவானவரும் பேசியிருக்கிறாரு. பேதுருவானவரும் இதே வசனத்தை பேசியிருக்காரு, 3வது அதிகாரத்தில் சொல்வார். இப்போ இதில் என்ன சொல்றாரு, 37வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. ஏன் இதங்க கொண்டு வர்றாரு, இந்த வசனத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்தேவான் சொல்லிட்டு இருக்கப்போ நடக்கிற காரியம் என்ன பிரச்சனை, என்ன ஸ்தேவான் எதையும் அவரையும் பூசா மாத்துறாருன்னு சொல்லி. ஆமா, மோசேக்கு மாத்துறாரு, தர்க்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, மாற்றாருன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை மாற்றாரு அப்படின்னா. ஆனா மோசேயே சொல்லியிருக்கிறாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவருடைய சொல் கேளாமல் போனவன் நான் அறுப்புண்டு போவானாக, கொலை செய்யப்படுவனாக அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆக இவங்க சொன்ன சார்ஜ் என்ன, அதுக்கு நேர ஆன்சர் சுவிசேஷத்தில் கொண்டு வர்றாரு. அப்புறம் சீனாய் மலையில் என்ன நடந்தது, சபைக்குள்ளே இருந்தவன் அவன் மூலமாக என்ன கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. பின்பதாக என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது, கட்டளைகள். அப்புறம் ஆரோன் எகிப்துக்கு அழைத்து கொண்டு வந்த இது ஆரோனை குறிச்ச காரியங்களை சொல்றாரு. ஆமா, இப்பதான் அவங்களுடைய பாவத்தை குறித்து பேசுறாரு. என்ன சொல்றாரு, என்ன நடந்துச்சு. அதாவது இவர் கற்பனைகளும் கட்டளைகளும் படும்படியாக அவர் சீனாய் மலைக்கு போகும்போது என்ன நடந்தது, ஒரு கண்ணுக்குட்டி பண்ணி ஒரு கண்ணுக்குட்டியை செய்து வைத்து ஏன்னா அவங்க சொல்றதே வேடிக்கையா இருக்கு. அந்த பழைய அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது we do not know what happened to this fellow Moses. அந்த நபர் அந்த பேர் வழிக்கு என்ன, அந்த புள்ளிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அதனால எங்களை வழி நடத்தபடியாக நீங்கள் தெய்வங்களை உண்டாக்கும். எவ்வளவு சீக்கிரமா, அதாவது ஆண்டவர் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க எவ்வளவு சீக்கிரமா பின்னாடி போயிடுறாங்க, ரொம்ப சீக்கிரமா போயிடுறாங்க. அதாவது ஆண்டவர் கொடுத்த அந்த முதலாவது 3-4 கற்பனைகளே உடைச்சு போடுறாங்க. அங்கே ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே உடைச்சு போடுறாங்க. இருந்தாலும் கர்த்தர் ஒரு மேல் கிருபையாக இருக்கிறார். பிறகு என்ன நடந்தது, தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை அவர்களை ஒப்பு கொடுக்குறார். வானசேனைக்கு ஒப்பு கொடுக்குறார். இதில் போன்ற என்னது, ரம்பான் என்னும் நட்சத்திர சொரூபங்களை சுமந்தீர்கள். ரெம்பான் என்ன, மூலாக்கினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை, அதாவது என்ன அந்த அந்த இதுக்கு பேர் என்ன, ரெம்பான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆகையால் என்ன சொல்றாரு, மறுபடியும் திரும்ப பாபிலோனுக்கு உங்களை அனுப்புவேன், இங்கேருந்து எடுத்து கொண்டு உங்களை அனுப்புவேன். ஒரு 40 வருஷத்துக்குள்ளாக இந்த இவ்வளவு கதைகளும் நடக்குது, நான் இங்கேருந்து அனுப்புவேன். அதுக்கடுத்து நான் என்ன சொன்னார், என்ன நடந்தது, அதுக்கு முன்பதாக கூடாரம், ஆசரிப்பு கூடாரம். இப்போ இந்த பாவத்தில் விழுந்தபடினால பாவ பிராயச்சித்தம் பண்ணுவதற்காக ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சுவிசேஷம்னா என்ன,
அதாவது உன்னை தண்டித்து உன்னை கொண்டு போடுவேன் இல்லை, நீ செய்துட்ட பாவம் செய்துட்ட, சரி அதுக்கான பிராயச்சித்தத்தை என்ன செய்ய வேண்டும், தெரிஞ்சுக்கணும். எப்படி உனக்கு செய்ய வேண்டும் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இந்த இந்த கூடாரங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வரக்கூடியது, அதனுடைய நிழலாக இருக்கிறது. பின்பதாக என்ன நடந்தது? இப்போ இவனுடைய நாட்கள் முடிந்தது. 45வது வசனத்திலிருந்து யார் யோசுவா. இப்போ வந்து அடுத்த புத்தகத்துக்கு போயிட்டோம். யோசுவாவுடைய புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வந்துட்டோம். சரி, யோசுவா நம்மோட கூட இருந்தார். வாசிங்க அதை பார்ப்போமா, என்ன நடந்தது?